தகப்பன் அந்த ராஜாதி ராஜாவை துதிக்க ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் நம்முடைய பிரசன்னமான தகப்பனை பார்த்து, அவருடைய கிருபையை பார்த்து, அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து ஒரு விசை ஓயாமல் துதிக்கும்படிக்கு வந்திருக்கிறோம். கடந்த நாட்களில் கூட எங்களை காப்பாற்றி இருக்கிறாரே, கடந்த நாட்களில் கூட நம்முடைய கர்த்தர் எங்களை நினைத்திருக்கிறாரே. அவர் நினைவுகள் தூரமாய் அல்ல, தாவீது சொல்லுகிறார், அவருடைய நினைவுகள் கிட்டவாய் இருக்கிறது என்று சொல்லி, பக்கத்தில் இருக்கிறது, அவர் நினைக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் ஒரு விசை கூட கடந்த நாட்கள் செய்த நன்மைகள் யாவையும் அப்பா நன்றி சொல்லுகிறோம் ஐயா, நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. நீங்கள் செய்த நன்மைகள் ஆயிரம் 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 அப்பா தகப்பனே, நல்ல காலை நேரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பரிசுத்தப்படுத்துகிற தேவன் நீங்கள் மாத்திரம் ஆண்டவரே, பலப்படுத்துகிற தேவன் நீங்கள் மாத்திரம் ஆண்டவரே ஐயா. பலவீனங்களை நீக்குகிற கர்த்தர் நீங்கள் மாத்திரம் நாங்கள் சொல்லுவோம் ஐயா. நீங்களே எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர் அப்பா. கடந்த நாட்களில் கூட ஆண்டவர் எங்களுடைய பலவீனங்களை நீக்குகிற தகப்பன், நீக்கின தகப்பன் நீங்களப்பா. நல்ல இந்த காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இயேசுப்பா, நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, தாங்குங்க. உங்களை ஆராதிக்கத்தக்க பலத்தை தருவனும்படிக்காக ஆண்டவர் இந்த ஆராதனை முழுவதும் உடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீங்க மாத்திரம் உங்களுடைய நாமத்துக்கு மாத்திரம் மகிழ்மை வரத்தக்கதாக இந்த ஆராதனை நீங்க வழிநடத்தவனும்படிக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. அல்லது காலை நேரத்தில் நாங்கள் சங்கீதத்தின் புத்தகம் 147 சங்கீதத்தில் 10 வசனங்கள் மாத்திரம் வாசித்து தேவனுடைய நாமத்தை மிகப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறபடினால சங்கீதத்தை வாசித்து உற்சாகத்தோடு கூட அவருடைய நாமத்தை மிகப்படுத்த போகிறோம். 147 சங்கீதம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கட்டி சேர்க்கின்றார், கூட்டி சேர்க்கின்றார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகின்றார். அவர் நட்சத்திரங்களின் இலக்கங்களை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கின்றார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா மேன்மை உள்ளவருமாய் இருக்கின்றார், அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகின்றார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகின்றார். கர்த்தரை துதி பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனுடைய சுர்ணமண்டத்தினால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மலையை ஆயத்தப்படுத்தி மலையினால் புல்லை உழைப்பிக்கின்றார். அவர் மிருக ஜீவன்களுக்கு கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கின்றார். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார், வீரனுடைய 11 வாசிப்போம். தமக்கு பயப்படுகிற மறுபடியும் வாசிப்போம். தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறோமே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறது அவனாய் காணப்படுகிற ஒரு விசை கூட. ஹல்லேலூயா. நேசிக்கிற தேவன் அப்பா, நீங்க கர்த்தரை துதித்து நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது என்று சொல்லி அதுவே இன்பமா இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அதுவே எங்களுக்கு இன்பமா இருக்கிறது, அதுவே அது ஏற்றதா இருக்கிறது கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் அப்பா, நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நீங்க பெரியவர் அப்பா, நீங்க பெரியவர் பெரியவர் சேனைகளின் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நீங்க ராஜா 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 உன்னதரே, உங்களுக்கு மகிமை 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 மகிமை. ஓ கிறிஸ்துவாகிய கண்மலையாகிய கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. பாடுவோம். தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் எங்கேசையா, தாய் போல கேட்டி தந்தை போல ஆற்றி ஒரு தோள் மீது சுமந்திடும் எங்கேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே. அம்மாவை பார்த்து உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லை, உம்மை போல அரவணைக்க யாருமில்லை. சொல்லுங்கள், நீ போதும் வாழ்விலே
செய்பவரே. மழை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ள கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ள கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. அதனால சொல்லுவோம் நீர் போதும் கிருபையுனக்கு போதும் என் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றேன். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. உலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. உலகாமல் துணை நின்று காப்பவர். நீர் போதும் என் வாழ்வில். அப்பாவை பார்த்து ஒரு பிரசவம் கூட இந்த காலை நேரத்தில் சொல்லுவோம். இசையா நீர் போதும். இசையா நீர் போதும் என் வாழ்விலே. போல தேடி என் தந்தை போல கொள்ளையாரும் நீர் போதும் என் அம்மாவை பார்த்து சொல். நீர் போதுமானவரே. தாய் போல தேற்றுகிறவரா இருக்கிறபடினால் அப்பா நீர் போதும் என்பா. எங்களை தாய் போல தேற்றுகிறவரை நோக்கி பார்த்து நீர் போதும் என்பா. சொல்லும் தாய் போல. தாய் போல தேற்றி ஒரு தந்தை போல நேசம் ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட தாய் போல பாசம் ஒரு தந்தை போல நேசம் ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. அப்பாவை பார்த்து உம்மை போல உம்மை போல புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லையப்பா. உம்மை போல யாருமே அப்பாவை பார்த்து பிரசனத்துக்கு கூட ஒரு அபிஷேக வல்லமையோடு கூட அம்மாவை பார்த்து சொல்லுவோம். நீர் போதும் அப்பா. நீர் போதும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நீர் போதும் என் மலை போல துன்பத்தை சொல்லுவோமா. மலை போல
பனி போல எல்லா துன்பத்தையும் கடந்த நாட்களில் எல்லா துன்பத்தையும் கண்டு மலை போல துன்பம் அது என்னை சூழ்ந்த போது பனி போல அழகாக மணி போல என்னை காப்பவரே உள்ள கையில் பொறித்தென்னை நினைப்பவர். அப்பாவை பார்த்து கண்மணி போல காப்பவரே உள்ள கையில் பொறித்தென்னை. அது மாத்திரம் போதும் அப்பா, நீ போதும் என்பா. அப்பாவை பார்த்து ஒரு பிரசனத்துக்கு காலை இருக்குது. அப்பாவை பார்த்து உன்னதமான ராஜா நீ போதும் அப்பா, அந்த ராஜாவை பார்த்து உன்னதமான தேவனை பார்த்து எத்தனை துன்பங்கள் ஆண்டவரே, எத்தனை வெள்ளங்கள் அப்பா, எத்தனை பூகம்பங்கள் வந்தாலும் ஆண்டவரே, அதை யாவையும் பனி போல உருகிட செய்ய உங்களால் மாத்திரம் முடியும் ஆண்டவரே. ஏனென்றால் நீங்கள் தான் சர்வ வல்லமை உள்ள ராஜாதி ராஜாவாய் இந்த உலகத்தில் வீட்டிருக்கிற தேவன் அப்பா. ஆகவே உங்களை நாங்கள் பாடி புகழுகிறோம் ஐயா. ஐயா கீர்த்தனை என்னாலும் ஆண்டவரே, சுரமண்டல் தாவது சொன்ன பிரகாரம் ஐயா உங்களை பாடி 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 துதிக்கிறோம் ஐயா. எத்தனை துன்பங்கள் எத்தனை வெள்ளங்கள் வந்தாலும் ஆண்டவரே, நீ மாத்திரம் போதும் அப்பா, நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே. நீங்க மாத்திரம் யாவையும் பனி போல உருகிட செய்கிற தேவன், நீங்க மாத்திரம் செய்கிற தேவன், நீங்க மாத்திரம் அப்பா, நீங்க மாத்திரம் அதை பனி போல பனி போல எத்தனை 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 ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும், எத்தனை 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 இன்னல்கள் வந்தாலும், எத்தனை 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 மலை போல பிரச்சனை வந்தாலும், ஓ ராஜா 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 பனி போலப்பா உருகிட செய்கிற தேவன் நீங்க மாத்திரம். நீ போதும் என்றால் எஸ்ஐயா, நீ போதும் என்றால் அப்பா பார்த்து சொல்லுங்க, நீங்க மாத்திரம் போதும் டாடி. நீ போதும் என்றால் நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பது ஐயா உங்க சுத்த கிருபையாண்டவரே. ஏனென்றால் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம், என்னுடைய பலவீனங்கள் எல்லாம் பனி போல உருகிட செய்ததப்பா. ஓ எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் பனி போல உருகிட செய்தீர்களப்பா. ஓ ராஜா 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 உங்க பிரசன்னம் ஐயா இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, விடுதலை தேவனே ஹல்லேலூயா. உங்களை ஆராதிக்கிறோம் ஐயா, உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பாவை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா, நீங்க பெரியவர் அப்பா, நீங்க பெரியவர் ஆண்டவரே, நீங்க பெரியவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Oh hallelujah. ஒரு நாள் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிற பொழுது ஒரு மனிதன் அவரிடத்துல பிச்சை கேட்கும்படிக்கு ஏதாகிலும் கிடைக்குமோ என்ற ஒரு ஏக்கத்தோடு கூட அவர்களை பார்த்த வண்ணம் இருக்கிற பொழுது இந்த தேவனுடைய ஊழியக்காரர்கள், இந்த தேவனுடைய சீசர்கள், தேவனுக்கு தொண்டு செய்த மனுஷர்கள் அந்த பிச்சைக்காரனை பார்த்து சொன்னார்கள், நீ நினைக்கிறபடி இடத்துல வெள்ளியும் பொன்னும் இல்லை, ஆனால் ஒன்று இருக்கிறது, ஆனால் நடக்க முடியாது. பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ நினைக்கிறபடி எங்களிடத்துல வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, ஆனால் ஒன்று இருக்கிறது, ஒரே ஒரு நாமம் இருக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், இதுதான் அந்த நாமம், இயேசுவின்
நாமத்தினாலே எழுந்திரு. உடனே அவன் எழுந்திருந்து அவர்களோடு கூட ஆலயத்துக்குள்ளே போனான். பொழுது மட்டுமல்ல, தேவனை ஆராதித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரசன்னம் வருகிடத்துல எல்லா கரடு முரடுகளும் சரியாய் மாறுகிறது. அவருடைய பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ எல்லா கரடு முரடான பாதைகளும் சீராய் மாறுகிறது. பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் பஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துர்கமானீரே, என் நண்பரானீரே. என் பஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துர்கமானீரே, என் நண்பரானீரே. பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கும். அப்பாவை பார்த்து குறைவில்லாமல் வாழ். எஸ் அப்பா. பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உறவாத என்னையே உருவாக்குகிறவே. உறைவான என்னையே நிறைவாக்குகிறவே. உறவாத என்னையே உருவாக்குகிறவே. உறைவான என்னையே நிறைவாக்குகிறவே. சமூகத்தில் குறைவில்லா. சிறகில்லாமல் பறக்கிறேன். அப்பா, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி நீர் மண்ணான என்னையே சமூகத்தில் குறைவில். பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க பிரசன்னமே குறைவில்லாமல். உங்க பிரசன்னத்தில், உங்க பிரசன்னத்தில் பட பிரசன்னம் ஐயாவுடைய பிரசன்னம் வருகிற பொழுது இந்த சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ். என் பஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, எனக்கு நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் உங்க சமூகத்தில் குறைவில்லாம். அப்பாவை பார்த்து சொல்லுங்க, உங்க பிரசன்னத்துல, உங்க பிரசன்னத்துல உங்க பிரசன்னம் மாத்திரம் வரங்கட்டும் ஐயா. இந்த காலை வேளையில்
சிறகில்லாமல் பறக்கிறேனப்பா. உங்க பிரசன்னத்துல சிறகில்லாமல் ஐயா, உங்க பிரசன்னம் வரைக்கும் ஆண்டவரே நான் சிறகில்லாமல் பறக்க உங்க பிரசன்னம் இறங்கட்டும் ஐயா. ஓ நீ கர்த்தர், நீங்க ராஜரீகம் பண்ணுகிற தேவனப்பா. உங்களை போல யாருண்டு? நீங்கள் மகா உன்னத பிரபுவாய் இருக்கிறவர். நீங்கள் ஒருவராய் மாபெரும் காரியங்கள் செய்கிற தேவனப்பா. ஹalleluya, ஹalleluya. அப்பா உடைய பிரசன்னம் இறங்கட்டும். நீங்களே ராஜாதி ராஜனப்பா. நேற்று இன்றும் என்றும் மாறாதவர் நீங்களப்பா. பரிசுத்த ஆவியானவரே ஹalleluya. தேவனே ஹalleluya. நன்றி 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 அப்பா. ஹalleluya. நன்றி அப்பா. நீங்க செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. கண்களை மூடி கூட அவர் நல்லவர் என்று சொல்லுவோம். ஐயா நீங்க ராஜாதி ராஜன் அப்பா, நீங்க ராஜாதி ராஜன். வேதம் சொல்லுகிறது நீங்கள் எங்களுக்கு மட்டும் ராஜா இல்லை, அந்த தேசத்துக்கு மாத்திரம் ராஜா இல்லை அப்பா. வேதம் சொல்லுகிறது பூமி அனைத்துக்கும் ராஜா, நீங்கள் பூமி அனைத்துக்கும் சொந்தக்காரர். ஆகவே நீங்கள் சொல்லுறீங்கப்பா, கருத்துடனே என்னை பாடி துதியுங்கள் என்று சொல்லி விரும்புகிறது. ஓ ஹalleluya. அன்றொரு நாள் நீங்கள் ஆண்டவரே கழுதை மேல வருகிற பொழுது இந்த உலகத்து ஜனங்கள் பார்த்து சொன்னார்கள், இதோ உலகத்தை நியாயத்திருக்கிற ராஜா வருகிறார் என்று சொல்லி. நீங்கள் உலகத்தை நியாயத்திருக்கிற ராஜாவாய் இருக்கிறது. ஹalleluya. அது மாத்திரமல்லப்பா, ஒருவரும் சேரக்கூடாத ஒளிதனில் நீங்கள் வாசம் செய்கிறவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. யாரும் செய்யக்கூடாத அதிசயங்களை செய்கிறோம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளிதனிலே வாசம் செய்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத சகோதரனை பார்த்து ஒருவரும் வாசம் செய்வதே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்வதே. நீரே பரிசுத்த தெய்வம், தெய்வம் நீரே, நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. வாசம் செய்வதே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்வதே. நீரே பரிசுத்த தெய்வம், தெய்வம் நீரே, நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. இயேசுவே நீரே நீர் மாத்திரமே.
பரிசுத்தமான தேவன். அவர் ராஜாக்களுக்கு எல்லாம் ராஜாவா இருக்கிறவர். கூடாத ஒளி வாசம் செய்வரே, நீரே பரிசுத்த தெய்வம். நீரே, நீர் மாத்திரமே இயேசுவே. நீரே, நீர் மாத்திரமே. அப்பாவை பார்த்து ஒரு பிரசனத்திற்கு இந்த காலை நேரத்தில் நீங்க மாத்திரம் பரிசுத்த தேவன் ஐயா. நீங்க மாத்திரம் ராஜா ராஜா அப்பா. நீங்க பரிசுத்த 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 ஆண்டவரே. நீங்க பரிசுத்தமான தேவன் அப்பா. எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற கர்த்தர் நீங்கள் மாத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் ஐயா. ஓ ராஜா, நீரே, நீர் மாத்திரமே இயேசுவே. நீரே, நீர் மாத்திரமே. அப்பாவை பார்த்துக்கொண்டே, நீரே, நீர் மாத்திரமே. இந்த உலகத்துக்கு ராஜா நீ மாத்திரமே. ஓ ஹல்லேலூயா. எங்களுக்கு ராஜா நீங்க மாத்திரமே அப்பா. ஓ நீரே, நீர் மாத்திரமே. ஓ இயேசுவே, அப்பாவை பார்த்து நீரே, நீர் மாத்திரமே. ஹல்லேலூயா. நீங்க எத்தனை நல்லவர் அப்பா. நீங்க எத்தனை நல்லவர் அப்பா. உங்களை போற்றி பாடுகிறோம் ஐயா. நீங்க சர்வ வல்லமுள்ள தேவன் அப்பா. ஹல்லேலூயா. நீங்க ராஜாதி ராஜாவா இருக்கிறவர் அப்பா. எல்லாவற்றுக்கும் போதுமான தேவன் அப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஐயா. இந்த காலை நேரத்தில் உடைய பிரசன்னம் இறங்கட்டும். துதிங்க 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 நன்றி செலுத்தி. ஹல்லேலூயா. நீங்க ராஜாதி ராஜா, ஜீவனுள்ள தேவனே. ஹல்லேலூயா. ஜீவிக்கிற பரிசுத்தரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களே ராஜா. நீங்களே ராஜாக்களுக்கு எல்லாம் ராஜாவா இருக்கிறவர் அல்ல. பரிசுத்த பிறவே உங்களை ஆராதிக்கிறோம் ஐயா. எங்களுக்காக மரித்திருக்கிறாரப்பா. எங்களுக்காக மரித்தவர் நீங்களப்பா. எங்களுக்காக மரித்தவர் நீங்களப்பா. ஹல்லேலூயா. உங்களை போல ஒருவரும் இல்லை. உங்களை துதிக்கிறோம் 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 ஐயா. நன்றி செலுத்துகிறோம். பூரண அழகுள்ளவர் நீங்கப்பா. ஹல்லேலூயா. உங்களை போல ஒருவரும் இல்லையே. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நீரே, நீர் மாத்திரம். கண்களை மூடி கூட சற்று நேரம் அப்பாவை பார்த்து நீங்க மாத்திரம் ஆண்டவரே அப்பா. அப்பாவை பார்த்து கொண்டேன். ஓ ராஜா ராஜா, எத்தனை அழகுள்ளவர் அப்பா. எத்தனை பிரசன்னம் உள்ளவர். அப்பாவை பார்த்து ராஜாவை பார்த்து சொல்லுவோம். ஒரு பிரசன்னத்துக்கு நீரே எல்லாவற்றுக்கும் நீரப்பா. தாவீது சொல்லுகிறான், நான் படுத்திருந்தாலும், நான் எழுந்திருந்தாலும், நான் நடந்தாலும், அமர்ந்தாலும் எல்லாவற்றுக்கும் நீரே என்று சொல்லுவான். நீரே, நீரே, நீர் மாத்திரமே இயேசுவே. அப்பாவை பார்த்து கொண்டே, நீரே, நீர் மாத்திரமே அப்பா. ஓ டாடி, thank you. நன்றி சொல்லுகிறோம். உங்க பிரசன்னம் அப்பா. நீரே, ஓ ஹல்லேலூயா. ஓ நீங்கள் எத்தனை நல்லவர் ஐயா. ஓ நீங்கள் எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர். ஓ நீங்க எத்தனை நல்லவர் அப்பா. ஓ நீங்க ராஜாவா இருக்கிறவர். நீங்கள் உலகத்தின் ராஜா.
பார்த்து அந்த இயேசுவை சொல்லுங்க. இயேசுவை கூப்பிடுற பொழுது எல்லா கட்டுகளும், எல்லா பாரங்களும், எல்லா பலவீனங்களும் நீக்குகிறது. ஹல்லேலூயா. நீங்க நல்லவர் அப்பா, நீங்க ராஜாதி ராஜாண்டவரே, உம்மை போல ஒருவர் இல்லையா. ஹல்லேலூயா. உம்மை போல ஒருவர் இல்லை. Thank you Jesus. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் எங்களை மறவாமல் நினைவு கூறுகிறவர் என்று சொல்லி. அவர் மறவாமல் நினைவு கூறுகிறவர். அவர் மறக்கிறது அல்ல, நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறார். வேதம் சொல்லுகிறது, எல்லா நினைவுகளையும் வேதம் சொல்லுகிறது, அவர் தூரத்தில் அறிகிறது என்று சொல்லி.
மறவா. நினைக்கிற தேவன், அவர் மறைக்கிற தேவன் அல்ல. அவர் நினைவுகளை, எங்களுடைய நினைவுகளை நினைக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் மறவா. இயேசு மறவா, என்னை உருவாக்கின இயேசு மறவா. மறவா, இயேசு மறவா, என்னை பொழுதிலும் என்னை மறவா. மறவா, இயேசு மறவா, என்னை உருவாக்கின தேவன் மறவா. வாக்குத்தத்தம், வாக்குத்தத்தம் தந்தவர் மறவா, வழிகாட்டி நடத்திட மறவா. வாக்குத்தத்தம் தந்தவர் மறவா, வழிகாட்டி நடத்திட மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தை வார்த்தையை நிறைவேற்ற. அப்பா, வார்த்தையை நிறைவேற்ற மறக்காதவனப்பா. வார்த்தை இந்த பூமியை அசைத்ததானவரே. வார்த்தை இந்த பூமியை உருவாக்கினதப்பா. வார்த்தை இந்த பூமியை அசைய பண்ணுகிறதானவரே. வார்த்தை இந்த சந்திரனின் சூரியனை ஆண்டவரை உருவாக்கினதையா அப்பா. Thank you Jesus. உலகத்தை உண்டு பண்ணினவரே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையோடு ஒரு ஆராதிக்கிறோம் ஐயா. அப்பா, உடைய வார்த்தை நான் உருவாக்கினீரே. மறவா,
எங்களை தேற்றுகிறீர். உம்முடைய கரங்களில் எங்களை வணைந்திருக்கிறீரப்பா. கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய போலும் பணியும் எங்களை தேற்றுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உருவாக்கினவர், எங்களை அழைத்திருக்கிறவர், எங்களை நடத்தி செல்ல வல்லவராயிருக்கிறீர். கர்த்தாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துவோம். உங்களுக்கு நன்றி செலுத்துவோம். இம்மட்டுமாய் எங்களை தாங்கி வந்திருக்கிறீர், எங்களை சுமந்து வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றி செலுத்துவோம். நாங்கள் உங்களிடத்தில் வேண்டிக் கொண்ட பொழுதெல்லாம் கர்த்தாவே, நாங்கள் வேண்டிக் கொண்டதுக்கு அதிகமாகவே நீர் செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றி செலுத்துவோம். நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்துதான் இந்த ரட்சிப்பின் நிமித்தமாக உடைய சமூகத்திலிருந்து உடைய நாமத்தை உயர்த்தி எங்களுடைய கரங்களை உடைய சமூகத்துக்கு நேராக ஏறெடுக்கிறோம். நீர் எங்களை ஏற்றுக்கொள்கிறது உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை ஏற்றுக்கொள்கிறது உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் நடத்துகிறது நன்றி. தொடர்ந்து அப்பா, உடைய கிருபை கரம், உடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய வல்லக்கரம் எங்களை மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, நீரே உடைய கிருபையினாலும் உடைய இரக்கத்தினாலும் எங்களை முடிசூட்டி நன்மைகளினாலே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையினாலே எங்களை நீர் தாமே திருப்தியாக்குகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபையில கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். நீர் தாமே உம்முடைய வசனத்தோடு கூட பேசுகிறோம். கர்த்தாவே, இது எங்களுடைய மாம்சத்தினாலோ எங்களுடைய சுயபலத்தினாலோ அல்ல, உம்முடைய ஆவியினாலே சகலமும் ஆகும். உம்முடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளாய் கிரியை செய்கிற பொழுது, காரியங்களை நடப்பிக்கிற பொழுது சகலமும் உம்மாலே எல்லாம் ஆசீர்வாதமாகவும் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் நீர் கேட்கப்படுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாளாக இடங்கள் அமர்ந்து கொள்வோம். இந்த கால நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து செல்வோம். அவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் அசாத்தியமான காரியங்கள் வருகிற பொழுது அந்த அசாத்தியமான காரியங்களை அவர் ஒரு ஆரம்பமாக மாற்றுகிற தேவன். Where the impossible becomes God's starting points. Where the impossible become God's starting points. எங்களுடைய தேவன் முடிகிறது முடியாது என்று சொல்லுகிற இடத்தை தேவன் ஆரம்பமாய் அவர் ஏற்படுத்துகிறார். எது எங்களுக்கு முடியாதோ, எது எங்களிடத்தில் தோல்வியாய் தெரிகிறதோ, இந்த காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு வெற்றியாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அது அவருடைய ஆரம்பமாய் இருக்கிறது. நாங்கள் திருப்பிக் கொள்வோம். ஏசாயாவின் புத்தகம் 51வது அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 51வது, Isaiah chapter 51 verse 2. ஏசாயா 51வது அதிகாரம் 2வது வசனம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஆண்டவர் சொல்றார், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நீங்கள் பாருங்கள், அவன் ஒருவனாய் இருக்கையிலே நான் அவனை அழைத்தேன். அப்படி என்று சொன்னால், அவன் ஒரு மனுஷனாய் இருந்தான், அவனுக்கு குடும்பம் இருந்தது, ஆனால் அவன் ஒரு தனி மனிதன். அவன் ஒரு தனி மனிதன். தனி மனிதனை கர்த்தர் அழைக்கிறார் பெரிய ஜாதியாக்கும்படியாக. அந்த ஆபிரகாமோடைய சந்ததியை அந்த ஆபிரகாமோட முடிய போகுது. அதான் நிலைமை. எப்படி? அந்த ஆபிரகாமுடைய நிலைமை, தேவன் அவனிடத்துல வரும் வரைக்கும், தேவன் அவனிடத்துல வராவிட்டால் அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கை அதோட முடிஞ்சது. அவனுக்கு ஒரு சந்ததியே இல்லை.
அவனுடைய என்ன சொல்றது, தலைமுறை செழிக்காது. அவ்வளவுதான். சாராள், ஆபிரகாம், இதோட முடிஞ்சது. ஆனா தேவன் என்ன செய்றார், அந்த ஆபிரகாம் முடிவு என்று சொல்லுகிற இடத்துல இருந்து தேவன் அழைத்து ஆரம்பமாக்குகிறார். இதான் எங்களுடைய தேவன். எல்லாம் இருக்கிற நேரம் கர்த்தர் அதிகமா ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, இல்லாமல் இருக்கிற பொழுது அதிகமாய் கொடுக்கிறவர். அதான் சொல்றேன், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நீங்கள் பாருங்கள். அவன் ஒருவனாய் இருந்தான், அவனுக்கு சந்ததி இல்லை. அவனுடைய சந்ததி முடிய போகுது. அவனுக்கு 75 வயசு ஆயிடுச்சு. இதுக்கு பிறகு எப்படி குழந்தை பிறக்க போகுது, இதுக்கு பிறகு எப்படி ஒரு சந்ததி வரப்போகிறது. ஆனா தேவன் சொல்லுகிறார், அப்படி இருந்த தனி மனுஷனா இருந்த அவனை, தனி மனுஷியா இருந்த சாராளையும் நான் அழைத்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால் ஒரு சந்ததி, ஆபிரகாம் மூலமாய் ஒரு சந்ததியை உருவாக்கும்படியாக. யோசிச்சு பார்ப்போம். ஆபிரகாமுடைய குடும்பத்தில் உள்ளவங்க, சொந்தக்காரர்கள், உறவினர்கள் எல்லாரும் எவ்வளவு காரியம் சொல்லியிருப்பாங்க ஆபிரகாமுக்கு. 75 வயசு ஆயிடுச்சு, இவனுடைய குடும்பம் இவ்வளவுதான், இதோட முடிஞ்சு. இதுக்கு பிறகு இவனுடைய சந்ததி யாரும் வரப்போறா? உதாரணம் சொல்லுவோம், லோத்துவே எடுத்துக்கொள்வோம். லோத்துவே எத்தனை காரியம் சொல்லியிருப்பான். லோத்துக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க? எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கு, அவனுக்கு ஒருத்தர் ஒன்றுமே இல்லை. எவ்வளவு சொல்லியிருப்பான். ஆனா அதே லோத்தை வைத்து தேவன் ஆபிரகாமை கொண்டு ஆசீர்வதித்தார். அந்த லோத்துக்கு இருந்தது, தேவன் ஆசீர்வதிக்கல. ஆபிரகாமுக்கு இல்ல, தேவன் ஆசீர்வதித்தார். நாங்களும் அப்படிதான். நாங்கள் இருக்கிற நேரம் கர்த்தர் எங்களை அழைத்து கொண்டு வரல, இல்லாத நேரமிலிருந்து தான் கர்த்தர் எங்களை கொண்டு வந்தார். இருக்கிற நேரம் கர்த்தர் செய்வாரா இருந்தா அதனுடைய அருமை தெரியாது. சில நேரம் சொல்லுவோம் தெரியுமா, எங்களுக்கு ஒரு காரியம் இருக்குதுன்னு சொன்னா அதனுடைய அருமை பெருமை தெரியாது. ஏன்னா இருக்குது. இல்லாத நேரத்துல தான் அதனுடைய பெருமதி தெரியும். நாங்கள் இல்லாத பொழுது தேவன் யார் என்பதை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற பொழுது அவர் யார் என்பதை தெரிந்து கொண்டோம். இந்த வசனம் ஒரு முக்கியமான ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியத்தை எங்களுக்கு காட்டுகிறது. இன்றைக்கு நாம் யார் என்கிறத விட, அதாவது இன்றைக்கு நாங்கள் யார் என்கிறத விட, தேவன் எங்களை எங்கே இருந்து கொண்டு வந்தார், எப்படி நடத்தி வந்தார் என்று சொல்லுகிறது வித்தியாசமானது. இன்றைக்கு நாங்க யார் என்று சொல்லுகிறது, இன்றைக்கு நாங்க சொல்லலாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், அது ஈஸி. இன்றைக்கு நாங்க யார் என்று சொல்றதை விட நாங்கள் எப்படியெல்லாம் இருந்தோம், எந்த சூழ்நிலை இருந்தோம். அதானே ஃபாதர் பாடுறார், தாழ்மையில் இருந்தேன், தயவான நினைத்தேன், உளையான சேற்றில தான் வாழ்ந்தோம், கெட்ட குமாரனை போல பன்றிகளும் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தோம். ஆனால் கர்த்தர் எங்களை எங்க கொண்டு வந்து வைத்திருக்கிறார்? ராஜாக்களோடும் அதிகாரிகளோடும் ஆசாரியர்களோடும் சமமாய் பழகும்படியாய் கர்த்தர் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் துன்பத்தில் இருந்தாங்க. எகிப்தில் இருக்கும் பொழுது அடிமைதான் அவனுடைய வாழ்க்கை. ஆனா அந்த அடிமைத்தனத்தை கர்த்தர் மாற்றுகிறார். அவர்கள் அப்பப்ப எல்லாம் மறந்துடுவாங்க. கர்த்தர் எவ்வளவு செய்தாலும் அவர்களுக்கு அந்த ஒரு உணர்வே வராது, இன்னமும் இல்லை. அதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. இன்னமும் கர்த்தர் செய்கிற நன்மைகளை நினைத்து பார்க்கிற அந்த உள்ளம் அவர்களுக்கு இல்லவே இல்லை. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. அவர்களுக்கு நம்பிக்கையே இல்லை. நாங்க இந்த எகிப்திலேயே இருந்து, ஏன்னா மோசேட்ட தானே சொல்றாங்க, எங்களை சாகுறதுக்காக இங்க கொண்டு வந்தேன்னு சொல்லி கேட்கிறாங்க. எங்களை சாகுறதுக்காக நீங்க கொண்டு வந்த, நாங்க எகிப்தில இருந்திருந்தா கீரை சாப்பிட்டு இருப்போம், பருப்பு சாப்பிட்டு இருப்போம். அவர்களுடைய நினைவெல்லாம் அந்த கீரையும் பருப்புமா தான் இருந்தது. அவர்களுக்கு தெரியாது தேவன் மன்னாவை கொடுப்பார், காடைகளை கொடுப்பார். எப்படி? வனாந்தரத்துல இல்லாத இடத்துல உருவாக்கி கொடுக்கிறார். அங்க பருப்பு இருந்தது, ஆனா அவர்களுக்கு விடுதலை இருக்கல. அங்க கீரை இருந்தது, அவர்களுக்கு நிம்மதி இருக்கல.
ஆனா இங்க நிம்மதி இருக்குது, கிருபை இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது. ஆனா எதுக்கு முறுமுறுக்கிறாங்க? அழிந்து போகிற இந்த சாப்பாட்டுக்காக. இது அவருடைய ஒரு வழக்கமாகவே இருந்தது. எல்லாவற்றுக்கும் முறுமுறுக்கிறது, எல்லாவற்றுக்கும் பிரச்சனை பண்றது, சண்டை போடுறது அவர்களுக்கு சாதாரண காரியமா இருந்தது. தேவன் சிறிய ஒரு ஆரம்பத்தை தான் அவர் என்ன செய்கிறார்? பெருசாய் மாற்றுகிறார். வாசிப்போம் உபாகமம் 7வது அதிகாரம் 7வது வசனம். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருக்கையில். எப்படி ஒரு வசனம் பாருங்க. நீங்க என்ன சொல்றது? நாங்க நினைக்கிறோம் கர்த்தர் எங்கள் மேல், அந்த புதிய பாடல் இந்த வசனம் இருக்குதான், கர்த்தர் எங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாய் அவர் எங்களை தெரிந்து கொண்டார். உண்மை. ஆனா அவர் சொல்றார், அது மாத்திரமல்ல, அந்த அன்பு மாத்திரமல்ல, நீங்க கர்த்தர் உங்கள் மேல் அந்த அன்பு வைக்கிறதுக்கு காரணமே உங்களை கீழே தள்ளி இருந்தார்கள். நாங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தோம், வெறுக்கப்பட்டிருந்தோம், சமுதாயத்தில் கைவிடப்பட்டிருந்தோம். அப்படிப்பட்ட எங்களை தான் கர்த்தர் உயர்த்தினார். எல்லாருக்கும் அந்த அன்பை அவர் விளங்க பண்ணல. அவர் அந்த அன்பை விளங்க பண்ணினார் யாருக்கு? தேவன். ஏன்னா அவர் சொன்னார் எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுக்கும்படியா இந்த பூமிக்கு வந்தார். ஆனா அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தான் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவர் இந்த உலகத்துக்கு சமாதானத்தை கொடுக்க, முழு உலகத்துக்கும் சமாதானம். ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அந்த சமாதானத்தோட கூட அவருடைய பிள்ளைகள் ஆகிறதுக்கும் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். வாசிங்க யோபு 8வது அதிகாரம் 7வது வசனம். Job chapter 8 verse 7. 8வது அதிகாரம் 7வது வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய். அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அவனுடைய நிலைமை மோசமாய் இருக்கிறது, அற்பமாய் இருக்கிறது. அவனுக்கு தெரியும் கர்த்தர் என்னை இப்ப இருக்கிறத விட 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவார். அவன் எவ்வளவோ சுற்றிலும் இருக்கிறவர்கள் குறை சொன்னாலும், அவனுடைய மனதில் ஒரு அறியாமை இருந்தாலும், அவனுக்கு இருந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் என்னன்னு சொன்னா, என்னுடைய நிலைமை இதை காட்டிலும் 2 மடங்கு ஆசீர்வாதமாக போகிறது, மேலோங்க போகிறது. அதனால சொல்றான் உம்முடைய முடிவு அற்பமா இருக்கலாம். ஐயோ இந்த யோபுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா சுத்தி இருந்தவர்களுக்கு தெரியாது கர்த்தர் அவனுக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதம். யோபினுடைய குமாரத்திகளை போல சௌந்தரியம் உள்ளவர்கள் இந்த பூமியிலே சுற்றி இருந்த நண்பர்களுக்கு தெரியாது, அவருடைய மனைவிக்கு கூட தெரியாது. ஆனால் விசுவாசத்தினால யோபு கண்டான் கர்த்தர் இந்த அற்பமான ஆரம்பத்தை அதிசயமாய் மாற்றப் போகிறார். ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை. அவனை அழைக்கும் பொழுது ஒருவனா இருந்தான். அவனை அழைக்கிற பொழுது அவனுக்கு பிள்ளை இல்லை. ஆபிரகாம், சாராள் அவனுடைய மனைவி, அவ்வளவுதான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அதை தானே அந்த ஒரு காரணத்தினால தானே சாராள் என்ன செய்கிறாள்? நகைக்கிறாள். எதுக்கு? இப்படி ஒரு கிழவிக்கு ஆண்டவர் சொல்ற கதையை பாருங்க. எப்படி நான் ஒரு குழந்தையை பெறுவனா, அந்த சந்ததி மூலமா இந்த பூமியில கர்த்தர் ஆசீர்வதிக்க போற. அவள் நகைத்தாள். அதனால தான் அவளுக்கு என்ன செய்யறாரு? நகைப்புன்னு மகனுக்கு பேரை வச்சுட்டார். ஈசாக்குன்னு அர்த்தம் என்ன? நாங்க வைக்கிறோம் பேர் ஐசாக். ஐசாக் என்ன லேட்டஸ்டா இருக்கு. ஈசாக்குன்னு வச்சா தெரிஞ்சிடும், ஐசாக்குன்னு வச்சா தெரியாது. ஐசாக்குன்னு சொல்லி அர்த்தம், அந்த பேருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நகைப்பு. சில நேரம் பைபிள்ல பேர் இருக்கிறதுன்றதுக்காக எல்லாத்தையும் வைக்க கூடாது. அந்த பேருடைய அர்த்தத்தின் படி தான் அவருடைய வாழ்க்கை இருக்கும். அந்த ஈசாக்குடைய பேர் இந்த வேதத்தில் இந்த ஒரு அதிகாரத்துக்கு மேல வரல. ஆபிரகாமுடைய பேர் தொடக்கம் முதல் முடிவு பறஞ்சு வரும்.
ஈசாக்கிட்ட பேர் எப்படி தெரியுமா வரும்? அந்த ஒரு அதிகாரத்துல தான் ஈசாக்க குறிச்சு விபரமா இருக்கும். அதுக்கு பிறகு என்ன தெரியும்? அந்த ஈசாக்குடைய குமாரன் யாக்கோபை பத்தி தான் போய் கொண்டிருக்கும். ஈசாக்கு பெரிய ஒரு காரியம் கத்தரிடத்துல, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் பிறந்தவன், அவ்வளவுதான். அவன் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தல. ஆனால் அவனுக்கு பிறந்த மகன் யாக்கோபு, கர்த்தர் ஒரு மனுஷனை அழைக்கிறார், ஒரு குமாரனை கொடுக்கிறார். அந்த ஒரு குமாரன், 2 குமாரன். இப்ப இந்த 2 பேர்ல அதுலயும் ஒருத்தரை கர்த்தர் அழைக்கிறார். அந்த ஒருவனை கர்த்தர் அழைக்கிறதுல அந்த ஒருவனிலிருந்து இன்னொருவனை கர்த்தர் அழைக்கிறார். 12 பேர் இருந்தாலும் 12 பேரை கர்த்தர் அழைக்கல, ஒருத்தனை தான் கர்த்தர் அழைத்தார். யாரு? அந்த ஒருதன் மூலமா தான் கர்த்தர் இந்த பூமியிலே இப்ப பிரச்சனைன்னு சொன்னா எல்லாரும் நினைக்கிறோம் கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார், எல்லாரும் சபைக்கு போறோம், எல்லாரும் சபையில இருக்கிறோம், கர்த்தர் எங்களுடைய பார்க்கிற பொழுது எப்படின்னு சொன்னா சபை நிறைஞ்சு போய் வளையுது. எங்களுடைய நினைப்பு எப்படி இருக்குன்னா எல்லாருமே கிறிஸ்தவர்கள். ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்குது. எல்லாரும் சபைக்கு வர்றதுனால கிறிஸ்தவர்களும் அல்ல, எல்லாரும் சபைக்கு வருகிறதுனால தேவனுடைய பிள்ளைகளும். அவர் சொல்லுகிறார், தேவனிடத்துல அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளின் படி நடக்கிறவர்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம், அந்த பங்கு. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், கடைசி நாட்கள்ல நீங்க எல்லாரும் சபைக்கு வந்து எனக்கு தெரியும், ஆனா அவர் சொல்றாரு கடைசி நாள்ல நீங்க வந்து கத்தாவே கத்தாவே கத்தாவேன்னு சொன்னா உங்களை அறியேன் என்று சொல்லி. அப்ப எப்படி இருக்கும்? ஒரே சபையில 10ஓட 10 இருந்தவர்கள் இப்ப போய் அங்க ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது அவர் என்ன தெரியாதுன்னு சொல்றாரு. சங்கீதம் 115வது சங்கீதம் 12வது 13வது வசனம். 115வது சங்கீதம் 12வது 13வது வசனம். Psalms 115 verse 12 and 13. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு மனுஷன், ஒரே மனுஷன் ஒரு பெரிய ஜாதி ஆக்கினார். எப்படி? ஒரு சிங்கிள் மேன் இந்த பூமியை பழுகி பெருகும்படி செய்தார் கர்த்தர். நாங்க நினைக்கிறோம் ஆபிரகாமை கர்த்தர் அழைத்ததினால் ஆபிரகாமுக்கு பிறந்த சந்ததி மாத்திரம் தான் கர்த்தருடைய சந்ததின்னு சொல்லி. இல்ல, இன்றைக்கு ஆபிரகாமுடைய வழியில வந்த சந்ததி கூட இன்றைக்கு பரலோகத்துக்கு போகாம இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், மாம்சத்தில் வந்த ஆபிரகாம் மூலமாய் அல்ல, இயேசு கிறிஸ்து, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமாய் நாங்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாயிருக்கிறோம். எப்படி? ஆபிரகாமுடைய சந்ததியில நாங்க வரல, ஆனால் ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் எங்களை அவரோடு கூட இணைத்திருக்கிறது. அது ஒரு சிறிய ஆரம்பம் தான். அடுத்து சொல்லுது 13 அடுத்து வாசிங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். எப்படி? 1 மடங்கு அல்ல, 2 மடங்கு அல்ல, தலைமுறை தலைமுறை தலைமுறை. அதான் அவருடைய ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். எப்படி பெரிய ஜாதி ஆக்குவேன்? ஆபிரகாம் கூட யோசிச்சிருக்கலாம், மனசுல யோசிச்சிருக்கலாம், ஆண்டவரே நான் ஒரு தனி மனுஷன், இதுக்கு பிறகு எனக்கு ஒரு 10 பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை ஒரு இன்னொரு 10 பிள்ளை, இது நடக்கிற காரியமே இல்லை. ஆனா அவனுக்கு அது நடக்கிற காரியமோ இல்லையோ, கர்த்தர் என்னை அழைத்தார். அந்த சாராளுக்கு ஒரு கொஞ்சம் என்ன சொல்றது, ஃபனியா இருந்திருக்கலாம் கர்த்தர் பேசினது. அவர்கள் அதானே அவர் சொல்றாரு, இந்த கிழவிக்கு ஒரு புள்ள பிறந்து அவன் வளர்ந்து அவன் பெரியவனாகி அவன் மூலமா இந்த பூமியில அந்த லோத்தை பாருங்க, 2 பிள்ளைகள், அந்த 2 பிள்ளைகளுக்கு திருமணம் முடிச்சா அந்த 2 பிள்ளைகளுக்கு பிறக்கிற சந்ததி என்னுடைய சந்ததியை மேற்கொண்டுரும். அப்படியெல்லாம் யோசிச்சிருக்கலாம். ஆனால் இந்த ஒரே சந்ததி எல்லா சந்ததியை மேற்கொள்ளும்படி கர்த்தர் செய்தார். அந்த ஆசீர்வாதத்தை பிடிச்சு கொண்டுதான் இன்றைக்கு எல்லாத்தையும் மேற்கொண்டுட்டு இருக்காங்க.
எப்படி நேர்முறையா மேற்கொள்ளல, கண்ணாபின்னான்னு சொல்லி மேற்கொள்றாங்க. ஏன்னு சொன்னா அந்த மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு, அதே ஆபிரகாமினுடைய சந்ததி வந்த இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு, எனக்கு இயேசு கிறிஸ்து வேணாம், ஆபிரகாம் மட்டும் வேணும். இப்ப நாங்களும் அப்படித்தானே, சில நேரத்துல இயேசு கிறிஸ்து வேணாம். இன்னைக்கு அநேகர் சபைக்கு வருகிறது தானே, எனக்கு ஆசீர்வாதம் மட்டும் வேணும், சுகம் மட்டும் வேணும், சந்தோஷம் மட்டும் வேணும், ஆனா அந்த இயேசு கிறிஸ்து மட்டும் வேணும். ஆனா எத்தனை பேர் எனக்கு ஆசீர்வாதம் வேணாம், சந்தோஷம் வேணாம், அந்த இயேசு மட்டும் போதும்னு சொல்லி நினைக்கிறோமோ, அவர்களை பார்த்து தான் அவர் சொல்றார், அத்தனை பேரும் என்னுடைய பிள்ளைகளாகும்படிக்கு இங்க இருக்கிற ஆசீர்வாதத்தை நீ உதறி தள்ளலாம், அங்க நான் தரப்போகிற ஆசீர்வாதத்தை நீ தள்ளவே மாட்ட, ஏன்னா அது எல்லாமே உன்னுடையது. ரோமர் 8வது அதிகாரம் 30வது வசனம். ரோமன் சாப்டர் 8 verse 30. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். யார் யார முன்குறித்தார் கர்த்தருக்கு தெரியும். இந்த அதானே சொன்னேன், பூமியில இந்த சபைக்குள்ள 1000 பேர் இருக்கலாம், 1,00,000 பேர் இருக்கலாம். நாங்க நினைக்கலாம் இருக்கிற எல்லா சபைகளும், இருக்கிற எல்லா விசுவாச பிள்ளைகளும், இருக்கிற எல்லா ஊழியக்காரரும் கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்க நினைக்கலாம். இல்ல, தேவன் சொல்லுகிறார், எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார், இவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்கள். எங்களுக்கு தெரியாது இனி வரப்போகிற சந்ததியில கூட எத்தனை பேர் ரட்சிக்கப்படுவார்கள், எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் இருப்பார்கள் என்பதை தேவன் முன்னமே முன்குறித்து வைத்திருக்கிறார். அவருக்கு தெரியும் யார் கெட்ட குமாரனை போல வழி விலகி போவான் என்கிறதும் அவருக்கு தெரியும். அப்ப எங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் கர்த்தர் அதை தடுத்து நிறுத்தக்கூடாதா? அவர் நிறுத்துவார், சொல்லி பார்ப்பார், கேட்கலன்னா விட்டுருவார். அதுக்காக அவர் கம்பெடுத்து போய் அவரை தண்டிக்கிறதுக்கும் என்ன நாங்க நினைக்கிறது, எங்களுடைய தேவன் தண்டிக்கிற தேவன், கண்டிக்கிற தேவன், அவர் கொள்ளுகிறதே இல்லை. அவர் என்ன சொல்வார்? மனம் திரும்ப அவர் சந்தர்ப்பத்தை கொடுத்து கொண்டே இருப்பார், விட்டுருவார். அவர் தண்டிக்க தேவையில்லை, நாங்களா போய் விழுந்துருவோம். அவர் எங்களை தள்ளிவிட தேவையில்லை, நாங்களா போய் விழுந்துருவோம். அந்த ஒரு சிறிய ஒரு ஆரம்பம் தான். அந்த சிறிய ஆரம்பம் கர்த்தருக்கு பெரிய ஒரு வேலையே இல்லை அதை பெருசாக்குறதுக்கு. 12வது அதிகாரம் 1வது வசனம் 3வது வசனத்திலிருந்து ஆதியாகமம், Genesis chapter 12 verse 1 to 3. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆண்டவர் சொல்றார், இங்க பார், நீ போக வேண்டியது இப்படிதான், உன்னுடைய தகப்பன் தாய் எல்லாரையும் விட்டுட்டு நான் காட்டுகிற இடத்துக்கு போ. இன்னைக்கு மனுஷனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார் தெரியுமா? இன்னைக்கு மனுஷனுடைய பிரச்சனையே தாய் தகப்பனோட கூட இருக்கிறதும் பிரச்சனை இல்லை. இந்த தாய் தகப்பனுடைய சொல்ல கேட்டு கேட்டு ஒன்றுமே இல்லாம போறதுதான் பெரிய பிரச்சனை. அதை தெரிஞ்சுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாமுக்கு, உன் தாயையும் உன் தகப்பனையும் உன்னுடைய சந்ததி எல்லாரையும் விட்டு நான் சொல்ற இடத்துக்கு போ. அதுதானே ஆதாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். என்ன சொல்ற? புருஷன் தன் தாயையும் தகப்பனையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோடு, இதுதான் நான் படைத்த திட்டம். ஆனா மனுஷன் என்ன தெரியுமா செய்யறான்? எல்லாத்துக்கும் கணவன் சொல்றானோ இல்லையோ, கேட்கிறானோ சொல்றதை கேட்கிறோமோ இல்லையோ, தாய் தகப்பன் சொல்றதை கேட்டு 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 கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு கணவனுக்கு மதிப்பே இல்லை, கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு மனைவிக்கு மதிப்பே இல்லை, கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு பிள்ளைகளுக்கு மதிப்பே இல்லை. ஏன்னு சொன்னா எங்களுடைய குடும்பத்தை முழுவதும் ஆளுகை செய்யறது யாரு? அவர் சொல்றார், இல்ல நான் தான் ஆளுகை செய்யணும். நான் ஆளுகை செய்யும் பொழுது எனக்கு ஒருத்தன் அந்த குடும்பத்துல தேவை, அதுதான் அந்த குடும்பத்தினுடைய தலைவன். இப்ப அந்த தலைவனை கொண்டு நான் என்ன சொல்லுகிறேனோ அது அந்த குடும்பத்தில் அந்த திட்டம் நிறைவேறணும். அப்படி நிறைவேறுமா இருந்தால்
அது தேவனுடைய குடும்பமாக இருக்கும். அந்த ஒரு பழைய பாட்டு இருக்கு தெரியுமா? இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு, அங்கே துன்பம் இல்லை, வியாதி இல்லை, சாபம் இல்லை, எதுவுமே இல்லை. ஏனென்று சொன்னால் அது இயேசுவின் குடும்பம். இயேசுவின் குடும்பத்தில் எப்படின்னு சொன்னா, இயேசு இருக்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அவருக்கு கீழாக அந்த குடும்பத்தின் தலைவன், தலைவி, பிள்ளைகள், அந்த குடும்பம் செழித்தோங்கும். அதுக்கிடையில இன்னொருத்தர் வந்து நுழைவாரா இருந்தா கர்த்தர் நேரா இவருக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை அவர் சுருட்டிடுவார். இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்குது. அநேக பிரச்சனைகளுக்கு காரணமே இதுதான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவனை ஒருவனாய் இருக்கையில் அழைத்தேன். இப்ப உதாரணம் வச்சுக்கொள்வோம். அவர் சொல்றார், நான் இந்த பிரதரை, இந்த சகோதரனை ஒருவனாய் இருக்கையில் இந்த பூமிக்கு, இந்த தேசத்துக்கு அழைத்து வந்தேன். அவரை கொண்டு கர்த்தர் நான் செய்ய நினைத்திருக்கிற திட்டங்களுக்கு அவர் மூலமாக தான் நான் செய்வேன். அதானே பொருத்தனை. கர்த்தர் யாரை அழைத்திருக்கிறாரோ அவர் மூலமாக தான் அந்த பொருத்தனை வரணும். அதுக்கிடையில இன்னொருத்தர் நுழைந்து இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும்னு சொன்னா அது கர்த்தருடைய சித்தம் அல்ல. அவர் அழைத்த ஆரம்பத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். எபிரேயர் 11வது அதிகாரம் 8வது வசனம். Hebrew chapter 8, 11 verse 8. 11வது அதிகாரம் 8வது வசனம். தேவன் முதலாவது எங்களை அழைக்கிறார். யாரை அழைத்தாரோ, முன் குறித்திருக்கிறார்கள், அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை கர்த்தர் அழைத்திருக்கிறாரோ அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப கர்த்தர் முதலாவது எங்களை அழைக்கிறார். நாங்கள் அவர் எங்களை அழைக்கும் பொழுது ஒரு கூட்டமா அழைக்கல. இப்போ ஒரு மேனேஜர் இருக்கிறார், உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கணுமா இருந்தா அவர் உங்களை தான் கூப்பிடுவார். ஒரு கூட்டத்தையே கூப்பிட்டு உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டார். உங்க எல்லாருக்கும் இல்ல, எங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணுமா இருந்தா எங்களை தான் கர்த்தர் கூப்பிடுவார். அந்த மேனேஜர் எங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கிறதுக்கு எங்களை தான் கூப்பிடுவாரே தவிர பக்கத்துல இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு, எங்களோட கூட இருக்கிற கூட்டாளியை கூப்பிட்டு இவனுக்கு இந்த ப்ரொமோஷனை கொடுத்துருன்னு சொல்ல மாட்டார். அப்படி கொடுத்தா அதனுடைய வேல்யூ இல்லாம போயிடும். விளங்கிட்டா? இப்ப எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் எங்களுடைய மேனேஜர் இடத்துல இருந்து கிடைக்கிற பொழுதுதான் பெருமை. அதே அந்த ப்ரொமோஷன் பக்கத்துல நிக்கிறவர்கிட்ட கொடுத்து இது அவர்கிட்ட பாஸ் பண்ணி விடுன்னு சொன்னா அது எப்படி இருக்குன்னு சொன்னா ஏதோ அவர் கொடுத்து எங்களுக்கு இவர் ஃப்ரீயா கொடுக்கிற மாதிரி. இப்ப கர்த்தர் எங்களுக்கு தருகிற இந்த ஆசீர்வாதத்தை நேரா ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அந்த ஆபிரகாம் மூலமாய் இந்த சந்ததி பெருகணும். அதனாலதான் சொல்றார், உன் தாயும் உன் தகப்பனையும் உன்னுடைய இனத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நான் காட்டுற இடத்துக்கு போ, நான் உன்னை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க நினைச்சிருக்கிறேனோ அப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறதுக்கு, நான் உன்னை எப்படியெல்லாம் அழகு பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அப்படியெல்லாம் அழகு பார்க்கிறதுக்கு எனக்கு நீ மட்டும்தான் வேணும். உன்னிட்ட ஒன்றுமே இல்லை, எனக்கு தெரியும். உன்னிட்ட பிள்ளையும் இல்லை, சந்ததி இல்லை, ஒண்ணுமே இல்லை. உன்னுடைய சந்ததி இதோட முடிஞ்சு. ஆனா எனக்கு நீ தான் வேணும். கர்த்தர் எங்களை பார்த்து அதான் சொல்றார், எனக்கு நீ தான் வேணும். எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றார். சில நேரம் எப்படி இருக்கும், எங்களுடைய ஆரம்பம் அற்பமா இருக்கலாம். ஐயோ நான் இங்க எப்படி இருக்கிறேனே, தனியா இருக்கிறேனே, ஒரு தரம் இல்லையே, ஒண்டியா இருக்கிறேனே. ஆனா கர்த்தர் சொல்கிறார், நீ எப்படி இருந்தா எனக்கு என்ன, எனக்கு நீ மட்டும்தான் வேணும், எனக்கு நீ மட்டும்தான் வேணும். அதான் கர்த்தர் சொல்றார். தேவன் முதலாவது அழைக்கிறார், அதுக்கு பிறகு ஆசீர்வதிக்கிறார், அதுக்கு பிறகு பெருக பண்ணுகிறார். வாசிங்க 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக, விசுவாசத்தினாலே அவனை எதையுமே யோசிச்சு வரல. ஐயோ என்னுடைய தகப்பன் சொத்து ஆஸ்தி எல்லாம் விட்டுட்டு போறேன்னு சொல்லி யோசிக்கல. அவர் அழைத்தாரே என்கிற அந்த ஒரு விசுவாசத்தினால வந்தான். சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எங்க போறேன் என்கிறது கூட தெரியாம போனான். எப்படி? கர்த்தர் எங்களை அழைக்கிற பொழுது அவர் எங்களை கூப்பிட்டு ஒரு ஆசீர்வாதம் எங்களை கூப்பிடுறாரா இருந்தால், எங்களுடைய ஜெபத்தின் நேரத்துல இல்லாட்டி நாங்க வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல எங்களுக்கு ஒரு குரல் கேட்குது. அந்த குரலுக்கு செவி கொடுத்து எந்த ஒரு கேள்வியும் திரும்ப கேட்காம அந்த குரலை கேட்டு அப்படியே நாங்கள் போய் அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு கீழ்ப்படிந்து போகிற பொழுது
என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுதுன்னே தெரியாது. கர்த்தர் என்ன தெரியுமா செய்வார்? அந்த விசுவாசம் எங்களை மாற்றும். தேவன் ஆபிரகாம் அழைக்கும் பொழுது அவனுக்கு தெரியாது நான் எங்க போறேன்னு தெரியாது. அவனுக்கு தெரியாது கானான் எங்க இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. இஸ்ரவேல் சந்ததி என்னன்னே அவனுக்கு தெரியாது. அந்த அவன் கர்த்தர் அவனுக்கு கொடுக்க போகிற கோத்திரத்துல எத்தனை சந்ததி வரும்னே அவனுக்கு தெரியாது. அந்த கோத்திரத்துல இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவார்னு கூட அவருக்கு தெரியாது. அந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அவர் ரத்தம் சிந்தி மரித்து எங்களையெல்லாம் அவரோடு கூட சேர்ப்பார்னு கூட அவனுக்கு தெரியாது. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏதோ அட்டிக்க கூட்டிட்டு போற ஒரு ஆட்டுக்குட்டிய போல ஒன்றும் பேசல, அப்படியே வந்தான். அப்படியே வந்து அவனை கர்த்தர் என்ன தெரியுமா செய்றார்? உட்கார வச்சு அழகு பார்க்கிறார். எப்படி? ஈசாக்க கொடுக்கிறார். ஈசாக்குடைய மூலமா அவன் சந்ததி பெருகுது, பெருகி 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 இப்ப ஆபிரகாம் பரலோகத்துல இருக்கும் பொழுது அவன் பார்க்கும்போது எப்படி சந்தோஷப்படுவான்? அப்பா இதுக்கு தானே என்ன கூப்பிட்டாரு. அப்ப தெரியல, இப்ப தெரியும் அவனுக்கு. எப்படி? இதுக்குதான் என்ன கூப்பிட்டாரா? எல்லாவற்றை விட அவனுக்கு மேலான சந்தோஷம் என்ன தெரியுமா? சந்ததியே இல்லாம இருந்த எங்களையும் அவருடைய சந்ததி ஆக்கினாரு. அவனுக்கு அதுதான் இனியில சந்தோஷமா இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த சந்தோஷத்தின் அளவு எப்படின்னு சொன்னா, என்னுடைய சந்ததி திடீர்னு பெருகிட்டது, ஒரு பெரிய ஒரு பெருக்கம் ஆயிற்று. கடந்த காலத்தை சில நேரம் நாங்க என்ன தெரியுமா, எங்களுடைய கடந்த கால வாழ்க்கையினுடைய கசப்பை நினைக்கிற நேரம் எங்களுக்கு வெறுப்பு ஏற்படும். ஆனா இதுவே எங்களுடைய கடந்த காலத்தினுடைய வாழ்க்கையை நாங்கள் திரும்பி பார்க்கிற பொழுது எங்களை அறியாமலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறதுக்கு ஒரு மனம் வருகிறது. வாசிங்க 77வது சங்கீதம் 1வது வசனம். 77வது சங்கீதம் 11வது வசனம். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். எதை நினைவு கூறணுமா? எங்களுடைய கடந்த கால கசப்புகளை அல்ல, எங்களுடைய கடந்த காலத்தில் கர்த்தரைகளை நடத்தி வந்த வழிதனை நான் அறிகிற பொழுது நான் நன்றி கூறுகிறேன் அவருக்கு. அவர் செய்த அதிசயங்களை எல்லாம் சுத்தி பார்க்கிற பொழுது, எல்லாத்தையும் பார்க்கிற பொழுது எப்படியெல்லாம் பண்ணி இருக்கிறார், எப்படியெல்லாம் செய்திருக்கிறார். இதா அவரால் மட்டும் எப்படி இப்படியெல்லாம் செய்ய முடியுது? எனக்கு மட்டும் அவர் ஏன் இவ்வளவு காரியத்தை செய்கிறார்? என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய பிள்ளைகள், எங்களுடைய சந்ததியில எங்களை மட்டும் கர்த்தர் ஏன் இப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார்? நாங்க நினைச்சு பார்க்கலாம். தெரியுமா? எங்களுடைய சந்ததியிலேயே, எங்களுடைய குடும்பத்திலேயே இன்னைக்கு பல பேரும் பல இடத்துல இருக்கலாம். ஆனா கர்த்தர் எங்களை இந்த இடத்துல அழைச்சு வந்திருக்கார். சில நேரம் எங்களுடைய குடும்பத்துல, எங்களுடைய எல்லா இனப்பந்தார்கள் மத்தியிலும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறத பார்த்து மற்றவர்களுக்கு அப்படியே ஒரு வைத்தறிச்சலா இருக்கலாம், எரியும். ஏன் தெரியுமா? அவர் எங்களை ஆசீர்வதிக்கிற பொழுது, அவர் எங்களை உயர்த்துகிற பொழுது, ஏன்னா ஆபிரகாம் எதுவுமே பேசல, எதுவுமே கேட்கல. நாங்களும் கர்த்தர் செய்கிற பொழுது, கர்த்தர் ஆசீர்வதிக்கிற பொழுது எதுவுமே கதைக்க தேவை. நாங்க எங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கிற பொழுது கர்த்தர் எங்களை உயர்த்துகிற உயர்த்த 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 கீழே இருக்கிறவனுக்கு லோத்து சொல்லுவான், அங்க காடு மேடா இருக்குது, எனக்கு அந்த பசும்புல் தான் வேணும். அவன் நல்லதுன்னு நினைச்சு ஓடுவான். இன்றைக்கு எங்களுடைய உறவுகளும் கூட அப்படித்தான். எப்படி? நல்லது நல்லது நல்லதுன்னு ஓடுவாங்க. எங்களுக்கு மிச்சம் இருக்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? வெறும் முள்ளு மட்டும்தான். இறைச்சலாம் அங்க போயிடும், முள்ளு மட்டும்தான் இருக்குது. ஆனா அந்த முள்ளை வச்சு கர்த்தர் என்ன செய்வாருங்கள? அப்படியே மேல உயர்த்துவோம். அந்த ஒரு முள்ளு துண்டு போதுமா அவருக்கு? தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், என்னுடைய வழிகளை, கர்த்தர் உங்களுக்கு செய்கிற இந்த வழிகளை நினைத்து பாருங்கள், என்னை நினைத்து பாருங்கள், என்னை நினைவு கூறுங்கள். அதான இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய நான் வரும் அளவும் என்னுடைய மரணத்தை
நினைவு கூறுங்கள். ஏன் தெரியுமா? நான் உங்களுக்காக இதை செய்தேன். அவர் சொல்றார், நான் உனக்காக மரித்தேன், உனக்காக ரத்தம் சிந்தினேன், உனக்காக என்னுடைய சரீரத்தில் தழும்புகளை உண்டு பண்ணினேன். ஏன் தெரியுமா? உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக, உனக்கு சுகத்தை கொடுக்கும்படியாக. ஆகவே நான் மறுபடி இந்த பூமிக்கு நான் வரும் வரைக்கும் நான் உனக்கு என்னென்ன செய்தேனோ அதை மட்டும் நினைச்சு கொண்டிரு. கர்த்தர் நான் உனக்கு எதையெல்லாம் செய்ய சித்தமா இருந்தேனோ அதை மாத்திரம் நீ நினைச்சு கொண்டிரு. அந்த காரியம் உன்னை நான் மறுபடி வருகிற பொழுது நீ என்னையே நினைச்சு கொண்டிருக்கிறபடியா நான் என்னோடு கூட உன்னை தூக்கிட்டு போயிடுவேன். சில நேரம் கடந்த கால வாழ்க்கையை நினைக்கும் போது கசப்பு என்ன திரும்ப நடக்கிறது? மறதியையும் பயத்தையும் உருவாக்குறது. ஆனா கடந்த காலத்துல கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை, அந்த ஸ்வீட் மெமரிஸை நாங்க நினைக்கிற பொழுது கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறதுக்கு எங்களுடைய இருதயம் எங்களை அறியாமலே உருவாக்குது. தேவன் ஒருவன் மூலமாய் ஒரு தலைமுறையவே உருவாக்கிட்டார். தலைமுறையாய் உருவாக்கிட்டார். எங்களுடைய இந்த ஒரு சந்ததி மூலமாய் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்ததுனால இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கு. இன்றைக்கு நாங்க இலங்கையில இருந்திருந்தா, எங்களுடைய தேசத்துல இருந்திருந்தா அங்க இருக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் ஆசீர்வாதம். ஆனா கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டாந்து இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு போறவங்களும் இருக்கிறாங்க. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா அந்த பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்துக்கு நாங்க உண்மையா இருக்கிற பொழுது இன்னும் அநேகரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வாசிங்க கலாத்தியர் 3வது அதிகாரம் 29வது வசனம். கலாத்தியர் 3:29. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நீங்கள் எப்படி? நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருந்தால், நாங்கள் கிறிஸ்தவனாய் இருக்கிறதுனால இல்ல. எப்படி? நாங்க கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கு போறோம்ன்றதுக்காக அல்ல. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருந்தால், அதாவது கிறிஸ்து உங்களுக்குள் வாசம் பண்ணி கிறிஸ்து உங்களுக்காக எதை செய்ய நினைக்கிறாரோ அந்த கிறிஸ்துவினுடைய வழியில், கிறிஸ்து இயேசு எங்களுக்காக எந்த வழியை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரோ அந்த வழியிலே நடக்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்களாம்? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த ஆபிரகாமுக்கு சந்ததியாயிட்டு ஒரே வசனத்துல சொல்லி முடிச்சிட்டார். நீங்க பழைய ஏற்பாட்டில் எல்லாம் போய் பழி செலுத்தி அதை செய்து இதை செய்து வர தேவையில்ல. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்கிற பொழுது ஆபிரகாமுக்கு ஆட்டோமேட்டிக்கலி அந்த சிட்டிசன்ஷிப் வந்துருது. இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் நினைக்கிறாங்க. ஆபிரகாமுடைய சந்ததிக்கு மாத்திரம்தான் இந்த பூமியில எல்லா ஆசீர்வாதமும் இல்ல. அவர் சொல்றார், கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர் அந்த ஆபிரகாமுடைய சந்ததி தான். இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்கிற எல்லா மனுஷனுமே அந்த இயேசு கிறிஸ்துடைய சந்ததி தான். அந்த இயேசு கிறிஸ்துடைய சந்ததியில வந்த எல்லாருக்கும் அவர் மூலமாய் ஆபிரகாமுக்கு தேவன் என்ன வாக்குத்தத்தத்தை பண்ணினாரோ அந்த வாக்குத்தத்தம் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆமென் என்றும் எங்களுக்கும் இருக்கிறது. 105வது சங்கீதம் 8வது 9வது வசனம். Psalms 105. ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். யாருடைய வழி அழியும்? துன்மார்க்கருடைய வழி அழியும். நீதிமான்களுடைய வழி சொல்லி தோங்கிட்டே இருக்கு. நீதிமான் எப்படி வளருவானா? அந்த கேதுரு மரத்துடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? அந்த கேதுரு மரத்துடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? 140 அடி வரும். அதுல வேற எவ்வளவு தெரியுமா போகும்? இன்னொரு 130 அடி கீழே போகும்.
இங்க இருக்கிற மரமெல்லாம் எப்படி தெரியுமா? 5 அடி கூட கீழே போகாது. அதனால தான் காற்று வந்தோன்னு விழுகுது. அதனால தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர் பிள்ளைகள் கூட, இன்றைக்கு கனடாவில் இருக்கிற கிறிஸ்தவ பிள்ளைகள் கூட, வெளிநாடுகளில் இருக்கிற கிறிஸ்தவ பிள்ளைகள் எப்படி தெரியுமா? இங்கே வெளிநாட்டில் உள்ள மரங்களை போல தான் இருக்கிறாங்க. ஒரு காற்று அடிச்சோன்னு விழுந்துருவாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்ல, அவருடைய வேர் தேவனுக்குள்ள நீளமாய் போகல. ஆனா இந்த கேதுரு மரம் எப்படி தெரியுமா? நீதிமான் இப்படிதான் இருப்பான. இந்த கேதுரு மரம் மாதிரி 130 அடி கீழே போய் நிற்கும். என்ன காத்து வந்தாலும் அசையாது. ஏன்னா மேல உள்ளதுக்கு சமன கீழையும் வேர் நிற்குது. அப்ப என்ன நம்ம ஊர்ல அப்படித்தானே, அந்த ஆணி வேர் எவ்வளவு தூரம் போகும்? அட்லீஸ்ட் அந்த மரத்துடைய ஒரு கால்வாசியாவது கீழே நிற்கும். அதனாலதான் மரம் முறியுமே தவிர மரம் அப்படியே புடுங்கி கொண்டு போகாது. ஆனா இங்க மரம் புடுங்கிரும். அப்படியே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது அப்படியே மரத்தை அப்படியே சரிஞ்சிருக்கும். கீழே பார்த்தா ஒரு சின்ன ஒரு தாவரத்துடைய வேர் போலதான் இருக்கும். ஆனா எங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்குள்ள அந்த லீபனானுடைய அந்த மரத்தை போல ஆழமா இருக்கிற பொழுது எப்படிப்பட்ட புயல் வந்தாலும் அசைக்க முடியாது. அதனாலதான் நீதிமான் எப்படி இருக்கிறான்? லீபனானுடைய அந்த கேதுரு மரங்களை போல இருக்கிறான். அடுத்து எப்படி இருக்கிறானா? பனைமரம். இஸ்ரவேல்ல எந்த பனைமரம் இருந்துச்சு? இஸ்ரவேல்ல பனைமரம் எல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த பாலைவனத்தில் என்ன இருக்கும்னு சொன்னா பேரிச்சை மரம் இருக்கும். பேரிச்சை மரம் எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த பேரிச்சை மரம் நல்ல மழை பெய்யுற நேரம் காய்க்காது, நல்ல மழை பெய்யுற நேரம் பழமும் கொடுக்காது. எப்ப வறட்சி இருக்குதோ அப்பதான் அதனுடைய பழம் எப்படி இருக்குமா? செழிப்பா இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு வெயில் அடிக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பழம் எப்படி இருக்குமா? இருக்கும், ருசியா இருக்கும். அப்ப நீதிமான் அப்படித்தான். எவ்வளவு வறட்சி வருதோ எங்களுக்கு பிரச்சனை வருதோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு ஸ்வீட்டா இருக்கும். எங்களுடைய தேவன் அசாத்தியமாய் இருக்கிறது. எது சாத்தியம் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறதோ எல்லாவற்றையும் கர்த்தர் சாத்தியமாய் மாற்றுகிறார். அசாத்தியமா எது இருக்குதோ, எதுவும் அசாத்தியமா இருந்தாலும் சரி, நடக்காது, ஐயோ கிடைக்காது, ஐயோ அவர் வருவாரோ போவாரோ, இவர் எங்களுக்கு தருவாரோ இல்லையோ, இந்த வேலை கிடைக்கும். அவர் சொல்றார், நீ அதை பார்க்கிற, என்ன பார், உன்னை அழைத்தவர் நான். ஏன்னா சாரால் அதுதானே யோசிச்சா, வயசு போன இந்த கிழவிக்கு எப்படி ஒரு பிள்ளை வரப்போகுது? ஆண்டவர் சொல்றார், உன்னை கற்பம் செத்துருக்கலாம், ஆனா அந்த கற்பத்தை உருவாக்குனவரே நான் தான். உன்னுடைய சரீரத்தில் அந்த கற்பத்தை வைத்தவரே நான் தான். உன்னை உருவாக்குறவரே நான் தான். என்னால செய்ய முடியாத காரியம் எதுவும் இருக்கா? ஒண்ணுமே இல்லை. அவர் சொல்றார், என்னால செய்யக்கூடாத எந்த ஒரு காரியமும் இல்லை. நாங்கள் எல்லாரும் எழுந்திருப்போம். ஆண்டவர் சொல்றேன், எங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றேன், எங்களை எல்லாரையும் பார்த்து சொல்றேன், நான் உங்களை எங்க இருந்து அழைத்து வந்தேன் தெரியுமா? உங்களுக்கு எங்க இருந்து அழைத்து வந்தேன்? நீங்க கண்ணீரோடு இருக்கும் பொழுது நான் உங்களை அழைத்து வந்தேன். நீங்க ஒன்றும் இல்லாமல் இருக்கும் பொழுது நான் உங்களை அழைத்து வந்தேன். நீங்க தோல்வியில இருக்கும் பொழுது நான் உங்களை அழைத்து வந்தேன். நீங்க இருளில் இருக்கும் பொழுது இந்த வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வந்தேன். அங்க இருந்து எங்களை கொண்டு வந்த தேவன், அவர் எங்க எங்களுடைய ஓட்டத்தை முடிக்க சித்தமாக இருக்கிறாரோ, எங்க எங்களை கொண்டு போய் சேர்க்க சித்தமாக இருக்கிறாரோ அங்க சேர்க்கும் வரைக்கும் அவர் தான் எங்களுடைய தேவன். அவர் தான் எங்களுடைய ஆண்டவர். அவர் தான் எங்களுடைய கர்த்தாதி கர்த்தா. அவர் தான் எங்களுடைய எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஒரு நேரம் மாறி போயிடும். 51வது அதிகாரம் 2வது வசனம் ஏசாயா எங்களுக்கு சொல்லுகிற இந்த பாடம் என்ன தெரியுமா? இதுதான், எல்லாமே இல்லாம இருக்கும், ஒன்றுமே இல்லை, நாங்க மட்டும்தான் வந்தோம். எங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு இப்படி பிள்ளைகள் பிறப்பார்கள், இப்படி அழகா இருப்பார்கள், இப்படியெல்லாம் திறமையா இருப்பார்கள், இப்படியெல்லாம் பள்ளிக்கூடம் போவார்கள். நாங்க அங்க இப்படி பேசிட்டு இருந்தோம், தமிழ்ல பேசிட்டு இருந்தோம். எங்களோட பிள்ளைலாம் இப்ப எப்படி பேசுது? எங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. கர்த்தர் செய்ய சித்தம் வைத்தார்னு சொன்னா எங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியும்.
அதான் கர்த்தருடைய சித்தம். எங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லி தெரிஞ்சா அது குறி சொல்றது. எங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் இருந்தா, எப்படி கர்த்தர் எங்களை உயர்த்த போகிறார் என்பதை தெரியாமல் இருந்தால், அதுதான் கர்த்தருடைய ஐஸ்வர்யம். தெரிகிறதெல்லாம் எப்படி தெரியுமா? நாங்க சம்பாதிச்சது. தெரியாததெல்லாம் என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுத்தது. ஆமென். அதான் எங்களுடைய தேவன். நாங்கள் சிறியதை தேவன் பெரிதாக்குகிறார். எங்களை அழைத்திருக்கிறார் ஆசீர்வதிக்கும்படியாக. ஏனென்று சொன்னால், நாங்கள் விசுவாசத்தினால ஒரு அடி எடுத்து வைக்கிற பொழுது அந்த விசுவாசம் எங்களை என்ன தெரியுமா செய்யும்? பெரிய ஜாதியாக்குறது. அந்த ஒரு சின்ன ஒரு விசுவாசம், அந்த ஒரு விசுவாசம், அந்த நம்பிக்கை எங்கள் அப்படியே எங்களுடைய வாழ்க்கையை அப்படியே திருப்பி போடுகிறது. அந்த ஒரு மனுஷனை ஒரு ஜாதியாகவே மாற்ற முடியுமா இருந்தால், ஏன் எங்களுடைய இந்த ஒரு குடும்பத்தை, ஏன் எங்களுடைய இந்த ஒரு சபையை கர்த்தர் பலதாய் ஆசீர்வதிக்க முடியாது? எங்களுடைய கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய தொடக்கத்தை நினைச்சு பார், நாங்கள் வந்த வழியை நினைச்சு பார்க்கிறோம். அதனை பாடுறார், கடந்து வந்த பாதைகளை நான் நினைச்சு பார்க்கிறேன். கர்த்தாவே, என்னுடைய கண்ணீரோடு கூட நான் உம்மை நன்றி செலுத்துகிறேன். ஏன்னு சொன்னா, நீர் என்னுடைய நடத்தி வந்த விதம் தன்னை நான் அறிகிற பொழுது என்னை அறியாமலே எனக்கு கண்ணீர் வருகிறது. நீர் என்னை அழைத்து வந்த அந்த வழிகளை பார்க்கிற பொழுது, நீர் எப்படி உங்களால மாத்திரம் இதெல்லாம் செயல்படுத்த முடியும் சொல்லி எனக்கே ஆச்சரியமா, என்னை பிரமிக்கத்தக்க அதிசயமா உருவாக்கினீர். நீர் உன்னுடைய செய்கைகளை எல்லாம் நினைக்கிற பொழுது எனக்கு அதிசயமா இருக்கிறதுன்னு சொல்றான் சங்கீதக்காரன். என்னுடைய தாயின் கர்ப்பத்தில் நீ என்னை உருவாக்கினீர். ஆனா உருவாக்குனதும் இல்லாம இந்த காடு மேடெல்லாம் நான் தனியா அலைகிற பொழுது என்னை பாதுகாத்து சிங்கம் வந்தது, கரடி வந்தது, மனுஷர் வந்தது, பஞ்சம் வந்தது, புயல் வந்தது, எல்லாவற்றிலையும் என்னை காப்பாத்தி இன்னைக்கு ராஜாவா நீ வச்சிருக்கிறீரே. நீ செய்கிற இந்த செய்கைகளை எல்லாம் நினைக்கிற பொழுது, அப்பா எப்படி உங்களால் இதெல்லாம் முடியுது? எனக்கா நீங்க இதெல்லாம் செய்தீர்கள்? எங்களுக்கும் அப்படித்தான் தோணும். எங்களுக்கு அப்படித்தான் தோன்றும். எப்படி? கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் என்னையும் ஒரு மனுஷனை நினைத்து, என்னையும் ஒரு நபராய் நினைத்து, என்னையும் ஒரு கருவியாய் நினைத்து இதெல்லாம் செய்திருக்கிறீங்களே. எங்க அசாத்தியமான காரியம் இருக்கிறதோ அங்க தேவன் சாத்தியமாய் ஆரம்பமாய் மாற்றுகிறார். Where the impossible became God's starting point. கர்த்தாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ சொல்லி இருக்கிறீர், உங்களை அழைத்திருக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே நடத்தி செல்வார். கர்த்தாவே, நீர் எங்களை அழைத்து, நாங்க உங்களை தெரிஞ்சு கொள்ளல, நாங்க உங்களை தேடி வரலப்பா, நீங்க எங்களை தேடி வந்திருக்கிறீங்க. ஏனென்று சொன்னால், நீங்க எங்களை தேடி வந்ததன் நோக்கமே எங்களை உம்மோடு வைத்திருக்கும்படியாக. நீர் எங்களை தேடி வந்ததன் நோக்கமே எங்களை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றும்படியாக. நீர் எங்களை தேடி வந்ததன் நோக்கமே எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக. நீர் எங்களை தேடி வந்ததன் நோக்கமே எங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் கொடுத்து எங்களை அழகு பார்க்கிறதுக்காக. கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே உம்முடைய கரங்களில் நாங்கள் இருக்கிற பொழுது அதை விட மேலான ஆசீர்வாதம் எதுவுமே இல்லைப்பா. கர்த்தாவே, இந்த பூமி நிலை மாறினாலும், பர்வதங்கள் பெயர்ந்தாலும், கர்த்தாவே, யுத்தங்கள் வந்தாலும், ஏது வந்தாலும், கர்த்தாவே, நாங்கள் உங்களுடைய பலத்தை கைக்குள்ள இருக்கும் பொழுது நீர் எங்களை உயர்த்துகிறீர், நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர், நீர் எங்களை சுகமாக்குகிறீர். கர்த்தாவே, எங்களால முடியாது, எது சாத்தியம் இல்லை என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோமோ அதை நீர் கைகூடி வர பண்ணுகிறவராய் இருக்கிறதுக்காய் நன்றி. கர்த்தாவே, எது எங்களுக்கு எதிர்மறையாய் இருக்கிறதோ அந்த எதிர்மறையான காரியங்களை எங்களுக்கு நீர் நேர்மறையாய் மாற்றி நீர் விடுதலையையும் வெற்றியையும் கொடுக்கிறவர் நீர் மாத்திரமே. அப்பா, நீர் மாத்திரமே எல்லா துதி கன மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறீர். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியங்கள் சாத்தியம் இல்லாமல் இருக்கிறதோ, எந்தெந்த காரியங்கள் கர்த்தாவே எதிர்மறையாய் இருக்கிறதோ எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், கல்வாரி சிலுவையிலே நீர் ஜெயம் கொண்ட அந்த சிலுவை மரணத்தின் மூலமாய் நீர் எல்லாவற்றையும் நேர்மறையாய் நீர் மாய்த்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் அதிகமாகவே எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்கிற நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய கரங்களுக்கு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். சமாதானத்தை கட்டளையிடுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தாமே ஆசீர்வதித்து உயர்த்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய கர்த்தாவே எல்லா தேவைகளையும் சந்தித்து எங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கி உம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் உம்முடைய சந்தோஷத்தினாலும் உம்முடைய சமாதானத்தினாலும் நிறைப்பு கர்த்தாவே மகிழ்ச்சியை நீர் கேட்க பண்ணுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வருகிற நாட்களிலே நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறதை விட மேலான காரியங்களை நீர் எங்களுக்கு தருகிறதுக்காக, எதையெல்லாம் எதிர்பார்த்திருக்கிறோமோ, எதையெல்லாம் கேட்டு நாங்கள் காத்து நிற்கிறோமோ, எல்லாவற்றையும் கேட்டதுக்கும் அதிகமாகவே நீர் செய்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அதிசயமானவர் என்பதை கர்த்தாவே, நீர் அற்புதமானவர் என்பதை எங்களுடைய வாழ்க்கையிலே அனுதினமும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் நிரூபித்து காட்டுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இதே தேவன் இந்த தேசத்தில் இருக்கிற அநேக ஜனங்கள் கர்த்தாவே இந்த ஆசீர்வாதத்தை இல்லாமல், இந்த சந்தோஷம் இல்லாதபடி, இந்த சமாதானம் இல்லாதபடி இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அவர்களுடைய விடுதலை உம்முடைய கரங்களில் இருக்கிறதப்பா. நீர் எவர்களை விடுதலையாக்க சித்தமாய் இருக்கிறீரோ, எவர்களை கர்த்தாவே சுகமாக்க சித்தமாய் இருக்கிறீர்களோ, கர்த்தாவே உம்முடைய சித்தம் இருக்கிறது. அவர்கள் சுத்தமாகவும் சுகமாகவும் விடுதலையாகவும் கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. கர்த்தாவே, இந்த நாளை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை நடத்தட்டுங்க. கர்த்தாவே, உம்முடைய கிருபையினால் எங்களை நடத்துங்க. இந்த வாரம் முழுவதுமாய் நீர் எங்களை மகிழ்ச்சியை கேட்க பண்ணுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருமே சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்யும் சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவதாக. ஆமென். கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதிப்பார். கொஞ்ச நேரம்